வணக்கம். நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு. கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவார். அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சின்னு சொல்கிறோம். உச்ச வீட்டில் இருந்தால் உச்சமாக இருக்கார் அப்படின்னா 1.25 பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறனால பலமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்களாம். ரிஷபராசிக்கு குரு பாவ கிரகம். எப்படிங்க பாவ கிரகம்? 8ஆம் வீட்டுக்காரன். 8ஆம் வீடுங்கிறது அட்டமாதிபதினு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. 8ஆம் வீடுங்கிறது கண்டத்தை ஆயில விபத்தை சொல்லக்கூடியது. அப்போ 8ஆம் வீட்டுக்காரனாகவும் 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிற குரு கடகராசியில் உச்சம் பெறுறாரு ரிஷபராசிக்கு. அப்போ ரிஷபராசிக்கு என்னங்க பலன் பண்ணுவான் அப்படின்னா, லாபத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அப்போ 11ஆம் வீட்டுக்காரன் லாபத்தையும் கொடுக்கணுமில்ல, தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பான். அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பான். ஆனால் சக்கப்புளி புழிஞ்சு வேலையும் வாங்கிடுவாங்க. அந்த கஷ்டத்தையும் அந்த குரு பகவான் கொடுக்கத்தான் செய்வார். பொருளாதாரத்தில் நல்ல செலவுகளாக கொடுத்து தங்க விடாமல் பண்ணுவார். காசு 10,000 ரூபா வந்துச்சுங்க எனக்கு வருமானம் அப்படின்னா சுப செலவுகள் 10,000 காலியாயிடும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா வந்த மாதிரி தோணும், அந்த பக்கம் பார்த்தா செலவுகளை கரெக்டாக கொண்டுட்டு போயிடும். அப்போ ரிஷபராசிக்கு குரு பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியமமான பலனை தான் கொடுப்பான். லாபம் இல்லை நஷ்டம் இல்லைங்க, அப்படியே சுமூகமாக போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த குரு பகவான் பண்ணுவார். அப்போ எத்தனை % இதுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சினால் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு 55% கண்டிப்பாக ரிஷபராசிக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம், லக்னம், லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது, அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.